அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் சின்ன சின்னதாக குண்டு வச்சுட்டு போயிடுறார். அந்த குண்டு மெதுவாக வெடிக்கும்போது ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் பாஜக அப்படின்னு சொல்கிற எல்லாருமே அதை ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாற்றிட்டு இருக்காங்க. ஏய் என்னப்பா இது, பெரியார் அண்ணாவையெல்லாம் இகழ்ச்சியாக பேசிட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் இதுவரையிலும் ஒரு அறிவிப்பு கூட கொடுக்கலையே, ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கலையே அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கேட்டுட்ருக்கார். அண்ணன் நேராக திமுகலேருந்து ஜம்ப் பண்ணி தாவேகா பக்கம் வந்து நிற்கிறார். இதுக்கு மத்தியில் பாஜகவினுடைய அறிவிப்பு என்ன, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7ஆம் தேதி ஜூலை அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்காரு. அது ஏன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் ரொம்ப ஆழமான அரசியல் சதுரங்கத்தில் பார்க்க போகிறோம். அமித்ஷா எப்போ தமிழகம் வந்தாரோ அப்போவே ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் பயம் வந்துவிட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தை நயினார் நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைக்கி நாகர்கோவில் கன்னியாகுமரி ஏரியாவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாஜகவை வலுப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறதுக்கான அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு புகைப்படமும் வெளியானது. அதில் பொன்னர் அவர்கள் இருந்தாங்க, அதில் அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க, அதில் காந்தி எம்எல்ஏ அவர்கள் இருந்தாங்க. இப்படின்னு சொல்கிற முக்கியமான தலைவர்களுடன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவருடைய பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லும்போது பாஜக அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய வியூகம் என்ன அப்படிங்கிறத அமைத்து வருகிறார்கள். அப்போ அமித்ஷா வராரு, அமித்ஷா சொல்கிறார், ஒரு பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டியில் சொல்கிறாரு, எஸ் 2026 என்டிஏ கூட்டணி தான் இங்கே ஆட்சி அமைக்கும், அதிமுகவினுடைய தலைமையில் என்டிஏ கூட்டணி தான் இங்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதிலேருந்து நமக்கு என்ன புரிந்து கொள்ளலாம்? என்டிஏ கூட்டணி அப்படின்னா பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி இங்கே மலரும், அது அதிமுகவினுடைய தலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக பாஜகவை சார்ந்தவங்க, குறிப்பாக இந்த பாஜகவில் இப்போ 2 பிரிவு இருக்குது, ஓகேயா? அதில் ஒரு பிரிவு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக கூட நாம் ஏன் அலைன்ஸ் வைக்கணும், நாம் தனியாகவே இருந்திருக்கலாமே, நாம் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போகிறோம், எப்படி நாம் நமக்குன்னு ஒரு பவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இன்னொரு கட்டம் இருக்கிறவங்க எப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இல்லை நமக்கு எதுக்கு பவர், கூட்டணி ஆட்சியிலே இருந்துட்டு போயிடலாம், அதிமுகவே அவங்க ஆட்சியை நடத்தட்டும், நமக்கு ஒரு 20-30 எம்எல்ஏ கிடைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம், யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாஜகவினுடைய டீம். ஸோ இந்த 2 டீமுமே கடுமையாக ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் மோதுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இன்றைக்கி வந்த செய்திகளில் பாஜக எல்லாரும் ஒருமித்த ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. பார்த்தீங்களா, என்டிஏ கூட்டணியில் தான் ஆட்சி, அது அதிமுகவினுடைய தலைமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள்னா, அவங்களுடைய ஈகோவாக எடுத்துக்கிறாங்க. அது எப்படி, நாங்கள் பாஜக வளர்ந்து வரக்கூடிய கட்சி, தமிழ்நாட்டில் யாருமே மதிக்காத கட்சியாக இருந்து இப்போ ஓகே ஒரு விதம் ஓட்டிங் பர்சன்டேஜ்லாம் எடுத்துக்கிட்டாலும் நாங்கள் 2 கோடி உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி, எவ்வளோ பெரிய கட்சி, நாங்கள் இவ்வளோ நாள் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறோம், 2 முதலமைச்சர்கள் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கடந்த 10 வருடங்கள் நாங்கள் தான் ஆட்சி செஞ்சோம், இப்போ இந்த 5 வருடங்கள் தான் திமுக ஆட்சி செய்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு இப்போ சீட்டு கொடுக்கணும், நாங்கள் உங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தை கொடுக்கணும், பங்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ இந்த இடத்துல கூட்டணி பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் எஸ், கூட்டணி பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறத திமுகவினுடைய எல்லா கூட்டணி கட்சிகளும் பேசுகிறார்கள். அவங்க கூட்டணி கட்சியை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக பாஜக அதிமுகவினுடைய கூட்டணி பற்றி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டாரு, சேகர் பாபு அவர்கள் பேசிட்டார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டார், ராசா பேசிட்டார், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய நம்ம திருமாவளவன் அவர்கள் பேசிட்டார், மதிமுக துரை வைகோ அவர்கள் பேசிட்டாங்க, இப்படின்னு சொல்கிற எல்லாருமே பேசிட்டாங்க. ஸோ இந்த கூட்டணி உடைய வேண்டும், இந்த கூட்டணி இப்போது அதிமுக பாஜக கூட்டணி இப்படியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய ஆசையை தெரிவிக்கிறார்கள். இந்த பக்கமாகவும் இந்த கூட்டணி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்குது. அப்போ அமித்ஷா அவர்கள் சொன்னது இன்றைக்கி ஒரு புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை திமுகவினுடைய ஐடி விங்கு கையில் எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா, அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு என்டிஏ கூட்டணி, யார் முதலமைச்சர் அப்படின்னு கூட சொல்லலை, இதுக்கு பிறகும் அதிமுக தொண்டர்கள் நீங்கள் தொண்டர்களாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, திமுகவினுடைய ஐடி விங் as யூஷுவல் ரொம்ப ஸ்பார்க்காக இருப்பாங்க, அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக திமுகவினுடைய ஐடி விங் இன்னொரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நேற்றைய தினம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய கொடியை முக்கிட்டு எடுக்கிறார், அது காவி கொடியாக மாறுகிறது அப்படிங்கிறது தான். இன்றைக்கி அதுக்கு எதிராக நேராக நம்ம அதிமுகவினுடைய ஐடி விங் இன்னொரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. கருணாநிதி அவர்கள் ஒரு கொடியை முக்கிறாரு, அப்படி எடுக்கிறாரு, அது காங்கிரஸ் கொடி, மறுபடியும் முக்கிறாரு, அடுத்தது அது பிஜேபி கொடி. அப்போ பிஜேபி கூடயும் கூட்டணி வச்சு, காங்கிரஸ் கூடயும் கூட்டணி வச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் நடத்தி கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுடைய விமர்சனமும் இருந்தது. சரி,
இது ஒரு புறம் இருக்க, இந்த கூட்டணி முதல்வருடைய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தூக்கத்தை கெடுக்கும், திமுகவினுடைய அந்த நிம்மதியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது, தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இவங்களுடைய தூக்கத்தை கெடுத்து வருகிறது. நேற்று ஒரு ரோட் ஷோ நடக்குதப்பா, ஸ்டாலின் அவர்கள் நடந்து போகிறாரு, அங்கேருந்து டிவிகே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க, தாவேகா அப்படின்னு சொல்லி. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாம் பாய்ஸ், யங் பாய்ஸ், அவங்க கத்துறாங்க தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் முதல்வர் நிகழ்வு ஒன்று நடக்குது. அதில் நிறைய காலேஜஸை சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரவழைக்கப்படுகிறார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லோரும் அவங்கவுங்க சீட்டில் உட்காந்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா தாவேகா விஜய் அவர்களுடைய புகைப்படம் அப்படிங்கிறத எடுத்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் காண்பிக்கிறாங்க. அவங்கள இப்போ பிடிச்சு விசாரணை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. எதுக்கு விசாரணை செய்யணும் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. ஒருத்தவங்களுடைய உரிமை, முதலமைச்சர் வருகிறார் அப்படின்னா கருப்பு கொடி காண்பிப்பது முதலமைச்சரை அவமானப்படுத்தும் விதமாக இருக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை காண்பிப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய டிபேட் அதை பற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவங்க முதலமைச்சருக்கான அந்த செக்யூரிட்டியை தானே நம்ம ப்ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முதலமைச்சர் பங்கெடுக்கக்கூடிய விழாவில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாரையும் ஐடி கார்டெல்லாம் ப்ரூஃபெல்லாம் வெரிஃபை பண்ணி உட்கார வைப்பாங்க. அப்படி உட்கார வைக்கும்போது நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க, என்ன கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும். அதன் அடிப்படையில் மாற்றுக் கட்சியினுடைய கொடி, நபர்கள், தலைவர்கள் அப்படிங்கிறவங்களுடைய எதுவுமே வைக்கக்கூடாதுங்கிறது ஒரு விதியாக இருக்கும் பட்சத்தில் அந்த விதிமீறலை ஈடுபட்ட நபர்களாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கப்படுவார்கள். ஆனாலும் எங்கே போனாலும் தமிழக வெற்றி கழகம் திமுகவை விரட்டுகிறது, பின்னாடியே பின்தொடர்கிறது அப்படிங்கிறத நம்ம இது வழியாக பார்த்துடலாம். அடுத்ததா ரொம்பவே இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேஸ் தமிழக அரசியல் அப்படின்னு கேட்டால் 2 பேர். ஒன்று சத்யராஜ் அவர்கள், இன்னொன்று சத்யராஜ் அவர்களுடைய அந்த மகள். இந்த 2 பேருமே எதுக்கு அரசியல் பேசுகிறாங்க, என்ன அரசியல் பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கும் புரியாது. திடீர்னு பார்த்தா எம்ஜிஆர்னு சொல்லுவார், திடீர்னு பார்த்தா ஈவேரான்னு சொல்லுவார், திடீர்னு பார்த்தா பெரியார் அப்படின்னு சொல்லுவார், திடீர்னு பார்த்தா ஸ்டாலின் அவர்கள், திடீர்னு பார்த்தா கருணாநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிழைப்பு தேவையா அப்படிங்கிற அளவுக்கு சத்யராஜுக்கு எதிராக நிறைய பேர் இங்கே அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அதே சத்யராஜ் என்ன செய்கிறாருன்னா ஒரு பாட்டு பாடுறார், காலை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களுடைய பாடலை பாடுகிறார். அந்த எம்ஜிஆர் அவர்களுடைய பாடலை பாடும்போது அவர் சொல்கிறார், இதை வேறு யாரு கூடயும் கனெக்ட் பண்ணிடாதீங்க, மனுஷன் கனெக்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிறார். சத்யராஜ் சொல்கிறது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலை பிடித்து தான் அவர் என்ன செஞ்சார், இந்த பதவிக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறத எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் வழியாகவே சித்தரித்து காண்பிக்கிறார். ஸோ அப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடிச்சு வைக்கிறார் அப்படின்னா, மகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை கடிச்சு வைப்பாங்க. எப்போ பாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கடிச்சு வைக்கிறது, அப்படி போய் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய அரசியலுக்கான ஒரு நிலைநிற்புக்கு தேவை, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சத்யராஜ் மகள் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்களுக்கு உயரிய பதவி எல்லாமே கொடுக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான விசுவாசத்தை சத்யராஜும் காணிக்கணும், சத்யராஜனுடைய மகளும் காண்பிக்கணும், அதை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தி. சரி, இதில் இன்னொருத்தர், அவர் யார் அப்படின்னு பார்த்தா ஜீவ அப்படின்னு ஒரு டிவியெல்லாம் வச்சுருக்காரு. டிவிலாம் கிடையாது, அவர் யூடியூபர் தான். ஊடகத்தில் இருந்தவர் அந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, மறுபடியும் அவர் யூடியூப் வச்சு எங்களே மாதிரி யூடியூபராக மாறிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அவர் இந்த குடும்பம் இருக்கக்கூடாது, அம்மா பந்தம் இருக்கக்கூடாது, அப்பா பந்தம் இருக்கக்கூடாது, குடும்ப ஸ்ட்ரக்சர் செதஞ்சாதான் அடிமைத்தனம் அப்படிங்கிறது விடுதலை ஆகும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை சிதைப்பதற்கான முக்கியமான ஒரு நபராக இருப்பவர் இந்த அவர் ஜீவா அப்படின்னு தான் எனக்கே தெரியும், அவரை பற்றி அதிகமாகலாம் நமக்கு தெரியாது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, சன் டிவியில் ஒரு நிகழ்வு, ஒரு டிபேட், அதில் அதிமுகவினுடைய ஆதரவாளர் ஒருத்தர் ஈவேரா அப்படின்னு சொல்லி பெரியாரை பற்றி பேசுகிறாரே, இவ்வளோ கொச்சைப்படுத்துகிறாரே, அவரை கண்டிப்பதற்கு ஏன் அதிமுக முன்வரவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் பேர் ஜீவா, நான் உங்களை சீப்போ அப்படின்னு சொன்னால் தான் தப்பு, உங்களை ஜீவான்னு சொன்னால் தவறே கிடையாது. இல்லை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பம் கலக்கி அப்படின்னு சொல்லி அந்த பட்டம் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை குடும்பம் கலக்கி அப்படின்னு சொன்னால் தான் பிரச்சனை. உங்களுடைய பெயர் ஜீவான்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது, ஏன்னா அது உங்களுடைய பெயர். பட்ட பெயரோ இல்லாட்டி உங்களுக்கு கொடுத்த பட்டம் அந்த பெயரை சொல்வதோ இல்லாட்டி உங்களை இகழ்வாக பேசக்கூடிய பெயரை சொல்வதோ அப்படிங்கிறது தான் அங்கே அவமானமாக கருதப்பட வேண்டும். ஈவேராவினுடைய பெயர் ஈவேரா தான், அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தான் பெரியார். அப்போ ஈவேராவை பற்றி பேசும்போது இரண்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஈவேரானும் யூஸ் பண்ணலாம், பெரியார் அப்படின்னும் யூஸ் பண்ணலாம். இதை பெரியார் அப்படிங்கிறது யூஸ் பண்ணாமல் ஈவேரா அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டாங்க, பெரியாரை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தவங்களுடைய பெயரை வச்சு அவங்கள சொல்வது எப்படி ஒருத்தவங்களுடைய அவமானமாக மாறும்? இந்த அளவுக்கு கீழ்த்தனமான, இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அது என்ன சொல்லுவாங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா? இல்லையே, அதை விட ஏதாவது பெயர் இருக்கும். மக்களாகிய நீங்களே அவருக்கெல்லாம் இந்த பெயர் கொடுத்துக்கோங்க.
ஜீவாவை இனிமேல் சீப்போன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி குடும்பம் கலக்கின்னு கூப்பிடுங்க. அவருக்கு அதுதான் பெருமையாக இருக்கும். இவர் என்ன சொல்கிறாரு, அப்படி தான் கூப்பிடுங்க, பேர் சொல்லி கூப்பிடாதீங்க, அது அவமானம் அப்படின்னு சொல்கிறார். இது அவருடைய கருத்தாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் கீழே கூடுதலான கருத்துக்களை தெரிவிக்கலாம். அடுத்ததாக, சென்னையில் ஐஐடி வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை. மறுபடியும் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவியிடம் கட்டையை காட்டி மிரட்டி முடியை பிடித்து இழுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வட மாநில இளைஞர் கைது. கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணை சீக்கிரம் நடக்கட்டும். யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி வேறு எதுவுமே வராமல் சீக்கிரமாக அந்த விசாரணை நடந்து முடியட்டும். ஜூலை 7ஆம் தேதி கோவையிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். செம. அவருடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளப் போகிறார். அதிமுக சூறாவளி பயணத்தை மேற்கொள்ளப் போகிறது. அவருடைய முதல் வாக்குறுதியை நேத்தே கொடுத்துட்டார். அதையும் நம்ம அரசியல் சதுரங்கத்தில் பேசிட்டோம். இன்னைக்கு அவருடைய சுற்றுப்பயணத்தை பற்றியான அப்டேட்டையும் கொடுத்துட்டோம். அடுத்ததா போதைப்பொருள். ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா, ஏகப்பட்ட பேர் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்காங்க. போதை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். மக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். போதையா அது எல்லாருக்கும் கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை நார்மலைஸ் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்கள் வீட்டு குழந்தையும் என் வீட்டு குழந்தையும் போதைக்கு அடிமையாகிறது யாராலும் தடுக்க முடியாத நிலைமைக்கு நம்ம அதை கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு விஷயத்தை நம்ம நார்மலைஸ் பண்ணுறோமோ அந்த விஷயம் யார் கண்ணில் பட்டாலும் அது நார்மலாக பார்க்கப்படும். அதை பற்றி எதுவுமே எதிர்த்து கேள்வி கேட்கணும், அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. யாரும் அதை அப்படி யோசிக்கவே மாட்டாங்க. அப்படி அதை நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி 2 சம்பவத்தை நான் சொல்கிறேன். 2 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் சிக்கியது. எத்தனை கோடி? 2 கோடியப்பு. 2 கோடிக்கான போதைப் பொருள் சிக்கியது. 2 பேர் கைது. சென்னையில் 2.2 கிலோகிராம் அளவுக்கான போதைப்பொருள் போதைப்பொருள் பறிமுதல் செய்து சென்னை தெற்கு போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் அதிரடி. போதைப்பொருள் வைத்திருந்த பீர் முகமது, ரஹ்மான் ஆகிய 2 கைது. 7 கிணறை சேர்ந்த கமார் அலி என்பவரிடமிருந்து இதை வாங்கியதாக விசாரணையில் வாக்குமூலம். இனி அவரையும் தேடி கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல அசோக் அப்படிங்கிறாங்க, இன்னொரு இடத்துல ஜாப்பர் சாதிக்குங்கிறாங்க, இன்னொரு இடத்துல ராபர்ட்டுங்கிறாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் மதம் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுல்ல. எல்லா மதத்தை சார்ந்தவனும் போதைப் பொருளை ரொம்ப அசால்ட்டாக எல்லாருக்கும் வித்துட்ருக்காங்கல்ல. ரொம்ப ஈஸியாக மதம் அப்படின்னு சொன்னால் என்ன? மத நூல்களை படித்தவர்கள் இந்த மாதிரி தவறுகளான வேலைகளில் ஈடுபடுவாங்களா? சத்தியமாக கிடையாது. தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒருத்தவங்களால் அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கணும், அடுத்தவனை போதைக்கு அடிமையாக்கணும் அப்படிங்கிற தாட் வரவே வராது. பொய் சொல்லக்கூடாதுன்னு படிப்பு சொல்லி கொடுத்துருப்பாங்க, எல்லா மதங்களிலும் இருக்கும். அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, எல்லா மதங்கள்லையும் இருக்கும். நல்லது செய்யணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லாம் நல்லதாக நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் மதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பாடமாக இருக்கும். அப்போ இங்கே எவனுமே மதத்தை பற்றி படிக்காமல் மதத்தால் ஊறிப்போன சண்டையை மட்டுமே எடுத்துக்கிட்டு போதைப் பொருளை கடத்திக்கிட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக ஒரு செய்தி சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வீடியோவாகவே நான் காண்பித்து விடுகிறேன். சேலத்தில் ரொம்ப கேஷுவலாக ஒரு பெண், ஒரு மாணவன், மாணவி அப்படியே சிகரெட் குடிக்கக்கூடிய அந்த வீடியோ கேஷுவல் நார்மலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. ரொம்ப ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் நான் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறனால தான் இவ்வளோ ஷார்ட்டாக இந்த வீடியோலாம் சொல்லி முடிச்சிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப கொடுத்தாலும் ஓவர் டோஸ் ஆயிரும், ரொம்ப கம்மியாக கொடுத்தாலும் இன்னும் இவ்வளோதாங்கிற மாதிரி ஆயிரும். அரசியல் பார்த்திங்களா, மெதுவாக தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். நம்ம மெதுவாக படித்தாலே போதும், ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுடைய மனசில் ஆழமாக பதியும். அது எனக்கு நல்லா தெரியும். நான் பேசுகிறதுனால பதிகிறது அப்படிங்கிறது கிடையாது. இந்த செய்திகள்லாம் யாராவது சொல்லி நமக்கு தெரிஞ்சிடாதா அப்படிங்கிற ஏக்கத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அதை நான் இங்கே போக்கிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு ஆழமாக பதியும். நாளைக்கு அது உங்களுடைய நாலேஜாக மாறும். அதை பற்றி சமூகத்தில் நீங்கள் பெரிய அளவில் விழிப்புடன் பேச ஆரம்பிப்பீங்க. நீங்கள் தான் நல்ல சொசைட்டியை உருவாக்க போகிறீங்க. ஒருவேளை அதற்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பிடிக்கலாம். பட் உங்களால் உருவாகக்கூடிய ஒரு சொசைட்டி, உங்களால் உருவாகக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் வேறு லெவலில் இருக்கும். டிபி ட்ரூப்ஸ் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.